வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக்கே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அண்ட் தென் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். என்ன ரீசனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்க நம்ம வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் தென் ஆப்போசிட்ல நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஏறிக்கிட்டேவும் இருக்கு, இறங்கிட்டே இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ணாத ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ ஐடிசி கன்சிடர் பண்றோம் அப்படின்னா, ஆப்போசிட்ல இங்க ஒரு சிகரெட் பிராண்டா பார்க்கும்போது இங்க வந்து இருக்குது காட்ஃப்ரே பிலிப்ஸா இருக்கு. அதோட ரிட்டர்ன்ஸ் மல்டி பேக்கரா வந்து போய்கிட்டே இருக்கு. அதுவே நம்ம இங்க எஃப்எம்சிஜியா நம்ம ஐடிசியை கன்சிடர் பண்றோம் அப்படின்னா HUL கம்பெனி வந்து இருக்கு. அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி இருக்கு? ஸோ இந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ற ஸ்டாக்ஸ்க்கும் நம்ம கன்சிடர் பண்ணாத ஸ்டாக்ஸ் ஆனா நல்ல ரிட்டர்ன்ஸ் தரதும் வந்து இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையுமே இந்த வீடியோல வந்து கம்பாரிசன் வந்து பண்ண போறோம். எதுல வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு அண்ட் தென் நம்மளோட ஸ்டாக்ஸ் உண்மையாவே நல்ல ரிட்டர்ன்ஸா கொடுத்துருக்கா, நம்ம உண்மையாவே கரெக்டான வேல தான் போயிட்டு இருக்குமா, இல்ல அப்படின்னா நம்மளோட வே ஆஃப் அப்ரோச்சை சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்றத இந்த வீடியோல டீடைல்டா வந்து பாத்திரலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாவே உங்களுக்கு கால்குலேஷன் வச்சு நான் வந்து பார்த்தோன்னா பியூரா தான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போறேன். ஸோ இங்க வந்து கால்குலேஷன் ஒரு சைடு வந்து இருக்கும், நான் ஒரு சைடு இருப்பேன் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். எப்படி இருக்கும்னு தெரியல, வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ கால்குலேஷன்றது உங்களுக்கு கண்டிப்பா வந்து வரும். சரி, ஓகே. இப்போ நம்ம வீடியோல போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கங்க. இது வந்து ரெண்டு டைப் ஆஃப் இன்வெஸ்டிங், ஒன்று வந்து வேல்யூ இன்வெஸ்டிங், இன்னொன்று வந்து growth டைப் ஆஃப் இன்வெஸ்டிங். ஸோ நம்ம வந்து இந்த பிலிப் ஃபிஷர் வந்து பார்த்திருந்தோம், அந்த 15 பிரின்சிபிள்ஸ் வந்து பார்த்திருந்தோம். அந்த வீடியோ எல்லாரும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிலிப் ஃபிஷரோட இன்வெஸ்டிங் ஸ்டைல் தான் growth இன்வெஸ்டிங். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போற அதர் சைட் ஆஃப் த இன்வெஸ்டிங்கா இருக்க போது. நம்ம பண்றது வேல்யூ இன்வெஸ்டிங்கா இருக்கு. ஸோ இங்க வேல்யூ இன்வெஸ்டிங்னு வரும்போது இங்க ஒரு ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூல இருக்கு, நல்ல பிசினஸ், நல்ல சவுண்ட்ஃபுல்லான பிசினஸ் அண்டர் வேல்யூல வந்து இருக்கு. இப்போ வந்து பார்த்தோன்னா மார்க்கெட்ல அதுக்கான ட்ராக்ஷன் வந்து இல்லை அப்படின்னும் போது நம்ம அந்த ஸ்டாக்ஸ் வந்து வாங்குவோம். ஸோ இது வந்து அண்டர் வேல்யூடா இருக்கும்போது தான் நம்ம வந்து வாங்குவோம். அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூ கீழே இருக்கும்போது தான் நம்ம இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து வாங்குவோம். ஸோ இது வந்து ஒரு சைட் ஆஃப் இன்வெஸ்டிங். இதுதான் நம்ம பண்ற வேல்யூ இன்வெஸ்டிங்கா வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனி அண்டர் வேல்யூல வந்து இருக்கும். செகண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்டிங் வந்து growth இன்வெஸ்டிங். இந்த growth இன்வெஸ்டிங்னு வரும்போது அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா தான் இருக்கும், அதுவும் சவுண்ட்ஃபுல்லான பிசினஸா தான் வந்து இருக்கும். இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நல்ல எக்ஸ்பென்ஷன் பண்ற பிளானும் வந்து வச்சிருப்பாங்க. ரெண்டு சைடுமே நல்ல டிவிடெண்ட்ஸ் வந்து தருவாங்க. பட் இங்க என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது ஓவர் பிரைஸா தான் வந்திருக்கும் growth இன்வெஸ்டிங்ல. அதே மாதிரி ஓவர் பிரைஸ்டா இருந்தாலும் இதுக்கப்புறமா அந்த ஷேர்ஸ் வந்து ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் அதுக்கான இபிஎஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் இந்த ஷேருக்கு அப்படின்ற ரீசனால அது பி அதிகமா இருந்தாலும் அந்த வேல்யூவேஷன் மெட்ரிக்லாம் செக் பண்ணாம இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து ஏறும். அதாவது இப்ப ஏறி இருக்கு, பட் ஆனாலும் இன்னும் 5 இயர்ஸ் வந்து ஏறும். அந்த அளவுக்கான எக்ஸ்பென்ஷன் வந்து அவங்க பண்றாங்க, அந்த அளவுக்கான growth வந்து இந்த கம்பெனி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு growthக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு செக்டர்லயுமே ஒன்று ரெண்டு ஸ்டாக் வந்து இந்த மாதிரி growth இன்வெஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் வந்து ஒரு சைடுல இருக்கு. ஸோ நம்ம பார்க்க போறது வேல்யூ இன்வெஸ்டிங் விசஸ் growth இன்வெஸ்டிங். இது ரெண்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து ரெண்டு ஸ்டாக்ஸ் வந்து பார்க்காதீங்க, நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலான வேல்யூ இன்வெஸ்டிங் விசஸ் growth இன்வெஸ்டிங்கா வந்து பாருங்க. சரி, ஓகே. இப்போ வீடியோ உள்ள வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது ஐடிசியும் காட்ஃப்ரே பிலிப்ஸையும் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிகரெட் கம்பெனியா நம்ம ஐடிசி அப்ரோச் பண்ணும்போது என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் சிகரெட் கம்பெனியா வந்து தந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ ஐடிசி வந்து நம்ம ஐடிசி கூடவே வந்து ஐடிசி ஓட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிமர்ஜர் வந்து ஆயிருக்கு. நான் வந்து ஷேர் மார்க்கெட் உள்ள வந்தது செப்டம்பர் 2022 அப்போ வந்து உள்ள வந்திருந்தேன். ஸோ இங்க இருக்க எல்லா டேட்டாஸுமே நான் மார்க்கெட் உள்ள வரும்போது நான் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து வாங்கணும், அண்ட் தென் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டோமோ growth இன்வெஸ்டிங்கா போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் ஒன்று வரும்ல. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க நான் கம்பேரிசன் வந்து பண்ண போறேன். நான் வந்து செப்டம்பர் அந்த 2022 டைம்ல தான் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ஸோ அண்ட் தென் நான் ஷேர்ஸ் எடுத்து பார்த்தாலும் அந்த டைம்ல தான் வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து பை பண்ணிருக்கணும் அதை தான் வந்து நான் இங்க டிஸ்க்ளோஸ் வந்து பண்ண போறேன். சரி, ஓகே. இப்போ வந்து நான் ஐடிசி வந்து செப்டம்பர் 2022 இங்க இருக்க மொத்த ஸ்டாக்ஸுமே நம்ம வந்து செப்டம்பர் 2022 தான் வந்து பார்க்க போறோம். ஐடிசியா நம்ம பார்க்கும்போது ஐடிசி வந்து இப்போ ஐடிசி ஹோட்டல்ஸ்லாம் வந்து கூட வந்திருக்கு. ஸோ அந்த டிவிடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்றோம். நம்ம பர்ச்சேஸ் பண்ணது, அதாவது நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து செப்டம்பர் 2022 350 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதாவது கரண்ட் பிரைஸா வந்து இப்போ இருக்குது 410 ரூபா வந்து இருக்கு. ஸோ டோட்டல் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 10,000 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கலாம். இங்க இருக்க மொத்த கால்குலேஷன் 10,000 ரூபாய்க்கு நான் வந்து ஒரு ஷேர் வாங்கினேன் அப்படின்னா என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வந்து தந்திருக்கும் அப்படின்றது தான் ஒட்டு மொத்தமா இருக்கும் போது இங்க நம்ம வேல்யூ இன்வெஸ்டிங்கா வரும்போதுமே டிஃபன் காஃபி ரேஞ்ச் ஆஃப் இன்வெஸ்டிங் தான் வந்து பண்ணுவோம். இது வந்து லம்சம் இன்வெஸ்டிங்கா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இங்க நம்ம டிஃபன் காஃபியில் கன்சிடர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய டேட்டாஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இன்னொரு டைம் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாவே வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அந்த டைம்ல வாங்கியிருந்தா இந்த டைம்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது லம்சம் இன்வெஸ்டிங்கா தான் வந்து வருது. இதுல வேல்யூ இன்வெஸ்டிங்ல நம்ம பண்ணியிருந்தா எவ்வளவு இருக்கும், growth இன்வெஸ்டிங்ல பண்ணியிருந்தா எவ்வளவு இருக்கும் அப்படின்றது தான். சரி, ஓகே. இப்போ திரும்ப வீடியோல போலாம். ஸோ இப்போ வந்து 10,000 நான் போட்டிருந்தேன் அப்படின்னா நான் வந்து அப்போ 350 ரூபா இருந்துச்சு ஷேர். ஸோ அதனால எனக்கு 28 ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கையில கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ அந்த 28 ஷேர் 57 ஷேர்ஸ்க்கான அந்த வேல்யூ இப்போ மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 2025 டேட்டா படி 410 ரூபா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது 11,714 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மார்க்கெட் வேல்யூவா ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. டிவிடெண்டா மட்டும் பார்க்கும்போது இங்க இருக்க எல்லா டிவிடெண்டுமே வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். செப்டம்பர் 2022 இருந்து கொடுத்த டிவிடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு ஷேருக்கு 23 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டா கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க நமக்கு 28 ஷேர் வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். ஸோ அந்த 28 ஷேருக்கு ஒரு ஷேருக்கு 23 ரூபா. ஸோ அப்போ நம்ம 28 × 23 போட்டோம் அப்படின்னா 664 ரூபா வந்து டிவிடெண்டாவே நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம். கூட ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக கிடைச்சிருந்துச்சு. ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸ் நமக்கு தனியாக கிடைக்கும் போது அது வந்து நம்ம 1:10 மாதிரி டிமர்ஜர் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ அது இப்போ இருக்க பிரைஸ் வந்து 242 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து இருக்கு.
ஸோ நமக்கு வந்து கிடைச்சிருக்கு 2.8.6 ஷேர் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து ஆக்சுவலா ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா வேற வேல்யூஸ் வந்து போகும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிராக்ஷனல் சேவை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரூ. 242 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடிசி ஹோல்டர்ஸ்க்கான ஷேரா இருக்கு. அது நம்ம 2 ஷேர் கிடைச்சிருக்கும். 2.86 ஷேர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அப்படின்னா 3 ஷேர் கிட்ட. இங்க நம்ம ரூ. 242 கூட 2.86 ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ரூ. 691 வந்து வருது. ஸோ இப்போ டோட்டலா மார்க்கெட் வேல்யூ வந்து ஐடிசி ஷேர்ஸ் ரூ. 11,714 இருக்கு. இப்போ நம்ம 10,000 முன்னாடி போட்டிருந்தது. கூட நம்ம இந்த டிவிடெண்ட் ஆட் பண்ணும்போது ரூ. 664 வந்து கூட டிவிடெண்ட் ஆட் ஆகுது. கூடவே ஐடிசி ஹோல்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ரூ. 691. ஸோ இங்க வந்து நம்ம டிவிடெண்ட்ஸ் விடல, அந்த நம்ம பார்த்தீங்கன்னா டிமர்ஜர் ஆனதை விடல, அது கூடவே ஐடிசியோட இப்போ மார்க்கெட் வேல்யூ நம்ம எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரூ. 13,070 வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25 படி நம்ம 10,000 போட்டோம் அப்படின்னா அவ்வளவு ரூபாய் வந்து நமக்கு ரிட்டர்னா கிடைச்சிருக்கும். ரூ. 3,700 ரிட்டர்னா வந்து கிடைச்சிருக்கு. அப்போ நம்மளோட ரிட்டர்ன் பர்சன்டேஜ் வந்து 30.7% ரிட்டர்னா வந்து இருக்கு. இதுவே நம்ம காட்ஃப்ரே பிலிப்ஸ்ல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பிரைஸா இருக்குது 2022ல ரூ. 350 இருக்கு. சேம் ஐடிசில நம்ம என்ன வாங்கணுமோ அதே தான். இங்க கரண்ட் பிரைஸ் ரூ. 3,500 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட்ஃப்ரே பிலிப்ஸ் வந்து போயிடுச்சு. இது வந்து growth ஸ்டாக் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நம்ம வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் விசஸ் growth ஸ்டாக் தான் வந்து பாக்குறோம். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது ஷேர்ஸ் நம்ம 10,000 வாங்கினோம் அப்படின்னா அதே மாதிரி 28 ஷேர் வந்து வாங்கியிருப்போம். அங்க மார்க்கெட் வேல்யூ வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரூ. 1,00,000 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இப்போ. ஏன் அப்படின்னா இப்போ மார்க்கெட் பிரைஸ் வந்து ஏறிடுச்சு. டிவிடெண்டா வந்து பார்த்தாலுமே ரூ. 195 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு வந்து டிவிடெண்டா கிடைச்சிருக்கு காட்ஃப்ரே பிலிப்ஸ்ல. அது மட்டுமே ஒரு ரூ. 5,571 வந்து கிடைச்சிருக்கு. ஸோ டோட்டல் வேல்யூவா நம்ம வந்து காட்ஃப்ரே பிலிப்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1,05,571 வந்து கிடைச்சிருக்கும். ரிட்டர்ன் வந்து 955% வந்து இருக்கு. ஸோ இது வந்து நீங்க ஐடிசியை ஒரு சிகரெட் கம்பெனியா கன்சிடர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இல்ல இது கூட வந்து காம்படிஷன் HUL வைக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து ஓவர் பிரைஸ் தான், இப்போ வந்து ஓவர் பிரைஸ் தான். சேம் காட்ஃப்ரே பிலிப்ஸும் அப்போ ஓவர் பிரைஸ் தான், இப்போ ஓவர் பிரைஸ் தான். சரி இப்போ நம்ம வந்து இந்த HULோட அந்த growth ஸ்டாக் இன்வெஸ்டிங் வந்து பார்ப்போம். ரூ. 2,600 அப்போ கிடைச்சது. இப்போ ரூ. 2,500 வந்து பார்த்தோன்னா இருக்கு. ஸோ 3.8 ஷேர் வந்து நம்மளால வாங்கியிருக்க முடியும். மார்க்கெட் வேல்யூ வரும்போது ரூ. 9,625 தான் இப்போ இருக்கு. கூட நம்ம டிவிடெண்ட் எல்லாமே ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஷேருக்கு ரூ. 134 வந்து கிடைச்சிருக்கும் டிவிடெண்டா. அது நம்ம 3.85 ஷேருக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது ரூ. 516 இருக்கு. ஸோ நம்ம டிவிடெண்ட் இப்போ இருக்க மார்க்கெட் வேல்யூ எல்லாமே கால்குலேட் பண்ணாலும் 10,141 தான் வருது. ஸோ ரிட்டர்ன் வந்து 1.4% தான் ரிட்டர்ன் வந்து வந்திருக்கு. இது வந்து இன்ஃபிளேஷன் கூட பீட் பண்ணல. ஸோ இங்க வந்து 2 விதமான சான்சஸும் வந்து இருக்கு. ரெண்டுமே அப்போ வந்து growth ஸ்டாக்கா தான் வந்து இருக்கு. காட்ஃப்ரே பிலிப்ஸும் growth ஸ்டாக் தான், HULம் வந்து growth ஸ்டாக் தான். பட் ஆனா காட்ஃப்ரே பிலிப்ஸ்ல EPS வந்து அதிகமாகிட்டே போயிருக்கும். அது வந்து growth ஸ்டாக்கா நம்ம வந்து பியூரா வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால காட்ஃப்ரே பிலிப்ஸ்க்கும் ஐடிசிக்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது காட்ஃப்ரே பிலிப்ஸ் வந்து ஜெயிச்சிருக்கு. HUL கூட நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இங்க நம்ம growth இன்வெஸ்டிங் பண்ண போகணும் போது நமக்கு வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கிடைச்சிருக்கும். ஸோ இது வந்து FMCG நம்ம வந்து பார்க்கும்போது இல்ல அப்படின்னா ஒரு சிகரெட் கம்பெனியா பார்க்கும்போது அடுத்து நம்ம நிறைய கம்பெனிஸ் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க அப்படியே அந்த சார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ பண்ணிட்டே வாங்க. டாடா மோட்டர்ஸ்க்கு அப்படியே நம்ம வந்து அப்படின்னா ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் நம்ம வந்தோம் அப்படின்னா டாடா மோட்டர்ஸ் வந்து ரூ. 450 அப்போ இப்போ ரூ. 700 வந்து இருக்கு. ஷேர் வந்து நம்ம 10,000 வாங்கணும் அப்படின்னா 22 ஷேர் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இங்க வந்து ஒரு ஷேருக்கு ரூ. 14 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவிடெண்டா வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ ஒரு ஷேருக்கு ரூ. 14 நமக்கு டோட்டல் ஷேரா 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கிடைச்சது 22 ஷேர் கிடைச்சது. அது கூட மல்டிப்ளை பண்ணும்போது 311 நமக்கு வந்து டிவிடெண்டா மட்டும் டாடா மோட்டர் சைட்ல இருந்து கிடைச்சிருக்கும். ஸோ மார்க்கெட் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இருக்க மார்க்கெட் பிரைஸ்க்கு நமக்கு 22 ஷேர் வந்து கிடைச்சிருக்கும்னு சொன்னால. ஸோ இப்போ இருக்க மார்க்கெட் பிரைஸ் வந்து ரூ. 700 இருக்கு. 15,556 மார்க்கெட் வேல்யூவா மட்டுமே வந்து கிடைச்சிருக்கும். டிவிடெண்டுக்கு நம்ம கூட ஆட் பண்ணணும் போது 15,867 வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ டோட்டலா ரிட்டர்ன் தந்துருக்குது 58% வந்து தருது. இது வந்து நம்ம வேல்யூ இன்வெஸ்டிங்கா பார்க்கும்போது செகண்டா வந்து இங்க டிவிஎஸ் மோட்டர்ஸ் வந்து வைக்கலாம். இங்க டிவிஎஸ் மோட்டர்ஸ் வரும்போது இது வந்து growth டைப் ஆஃப் இன்வெஸ்டிங்கா வருது. இப்போ இங்க டிவிஎஸ்ல வந்து அப்ப இருந்த பிரைஸ் வந்து ரூ. 1,050 இருக்கு. இப்போ ரூ. 3,500 வந்து இருக்கு. நம்ம கிட்ட ஒரு 9.5 ஷேர் வந்து கிடைச்சிருக்கும். டிவிடெண்ட் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷேருக்கு ரூ. 23 வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ நம்ம அந்த 9 ஷேருக்கு மல்டிப்ளை பண்ணும்போது ரூ. 219 கிடைச்சிருக்கும். ஸோ நமக்கு டோட்டல் வேல்யூவே ரூ. 33,552 வந்து கிடைச்சிருக்கும். ரிட்டர்ன் வந்து 235% வந்து ரிட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கும். சேம் நம்ம மகேந்திர அண்ட் மகேந்திரா அப்படியே பார்த்தோம் அப்படின்னாலுமே இதுவும் ஒரு growth ஸ்டாக் தான். அப்போ ரூ. 1,300 கிடைச்சது. அப்புறம் ரூ. 3,500 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கு. 7.6 ஷேர் வந்து கிடைச்சிருக்கும். டிவிடெண்டா ஒரு ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 62 நம்ம சம்பாதிச்சிருப்போம். அது 7.6 ஷேர் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா டோட்டலா டிவிடெண்ட்ல இருந்து மட்டுமே ரூ. 481 வந்து கிடைச்சிருக்கும். ஸோ நமக்கு டோட்டல் வேல்யூ வரும்போது ரூ. 27,404 வந்து கிடைச்சிருக்கும். இங்க M&Mல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் பர்சன்டேஜ் 174% வந்து இருக்கு. ஸோ கம்பேரிசன் பண்ணும்போது டாடா மோட்டர்ஸ்ல ஒருத்தவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 58% ரிட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கும் வேல்யூ இன்வெஸ்டிங்கா. டிவிஎஸ் மோட்டர்ஸ்ல 235%, மகேந்திர அண்ட் மகேந்திரால 174%. ஆப்வியஸ்லி growth இன்வெஸ்டிங் வந்து ஸ்டெப் அகடே வந்து இருக்கு. அப்படியே நம்ம பேங்க் ஸ்டாக் வந்தோம் அப்படின்னா HDFC அந்த ICICI அந்த மாதிரி பெரிய பேங்க்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ ரூ. 750 அந்த HDFC கிடைச்சது. இப்போ ரூ. 960 வந்து இருக்கு. ஷேர் வந்து 13 ஷேர் வந்து வாங்கியிருப்போம். டிவிடெண்ட் மட்டுமே நமக்கு டோட்டலா கால்குலேட் பண்ணும்போது ரூ. 872 டிவிடெண்ட்ல இருந்து மட்டுமே நம்மளால சம்பாதிச்சிருக்க முடியும். ஃபைனல் வேல்யூவா வந்து வரும்போது ரூ. 13,672 வந்து நமக்கு ஃபைனல் வேல்யூவா கிடைச்சிருக்கும். ரிட்டர்ன் வந்து 36% வந்து இருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் வந்து அப்போ 900 இருந்துச்சு. இப்போ வந்து 1400 வந்து இருக்கு. ஸோ நம்மளால ஒரு 11 ஷேர் வந்து வாங்கியிருக்க முடியும். டிவிடெண்ட் மட்டுமே ஒரு ஷேருக்கு ரூ. 29 வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அது நம்ம டோட்டல் டிவிடெண்டா பார்க்கும்போது ரூ. 322 வந்து கிடைச்சிருக்கும்.
ஸோ இதோட ஃபைனல் வேல்யூ வரும்போது 15,878 ரூபா வந்து கிடைச்சிருக்கு. ரிட்டர்ன் வந்து 58% வந்து கிடைச்சிருக்கு. நம்ம கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து மேக்ஸிமம் கன்சிடர் பண்ண மாட்டோம். கவர்மெண்ட் அந்த பேங்க்ஸை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஒருவேளை நம்ம எஸ்பிஐ கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஏன்னா அதுதான் பெரிய பேங்க், அதையுமே நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்ப 550 ரூபாய்க்கு வந்து கிடைச்சது. இப்போ வந்து 860 ரூபாய்க்கு வந்து பார்த்தோன்னா இருக்கு. நான் எஸ்பிஐ பேங்க்ல அப்போ வந்து வாங்கினேன். என்ன ரீசன்ஸ்னால அப்படின்னா எங்க வீட்டில் எல்லாரும் எஸ்பிஐ பேங்கோட ஒரு அக்கௌண்ட் ஓடுறாங்க. நாங்க வந்து கிராமத்தில் தானே இருக்கோம். ஸோ அங்கே வந்து எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், அந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இதெல்லாம் தான் வந்து அதிகமாக வந்து இருக்கும். எஸ்பிஐ பேங்க் அப்போ எனக்கு என்ன எல்லாம் தெரியாது, சும்மா வந்து எஸ்பிஐ பேங்க் வாங்கலாமே அப்போ வாங்கினது. அதையும் வந்து லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த ஷேர்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 18 ஷேர் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம 10,000 போட்டிருந்தோம் அப்படின்னா 18 ஷேர் வந்து கிடைச்சிருக்கும். டிவிடெண்ட் மட்டுமே 40 ரூபா ஒரு ஷேருக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அதை நம்ம அப்படியே 18 ஷேருக்கு மல்டிப்ளை பண்ணும்போது 744 ரூபா டிவிடெண்டா மட்டும் கிடைச்சிருக்கும். ஸோ நமக்கு டோட்டல் வேல்யூ 16,380 ரூபா வந்து கிடைச்சிருக்கும். ரிட்டர்ன் வந்து 63% வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த 3 ஸ்டாக்ஸ் எல்லாமே க்ரோத் இன்வெஸ்டிங்கா வந்து நம்ம பார்க்கும்போது அண்ட் தென் இப்போ நம்ம வேல்யூ இன்வெஸ்டிங் வரும். சவுத் இந்தியன் பேங்க் வந்து அப்போ 9 ரூபாய்க்கு இருந்துச்சு, இப்போ 29 ரூபாய் வந்து இருக்கு. டோட்டலா நம்ம 1111 ஷேர் வந்து வாங்கியிருப்போம். டிவிடெண்டா மட்டுமே ₹1 வந்து ஒரு ஷேர்ல வந்து நம்ம சம்பாதிச்சிருப்போம். அப்படின்னா நம்ம வந்து அந்த 1111 ஷேர் நம்ம கால்குலேட் பண்ணும்போது 1111 டிவிடெண்ட்ல மட்டுமே சம்பாதிச்சிருப்போம். அண்ட் தென் இப்போ மார்க்கெட் வேல்யூக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது 32,200 வந்து கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம டோட்டலா இங்க மார்க்கெட் வேல்யூ பிளஸ் அந்த டிவிடெண்ட் ஆட் பண்ணணும் போது 33,330 ரூபா வந்து கிடைச்சிருக்கும். ரிட்டர்ன் பர்சன்டேஜ் வந்து 233% வந்து இருக்கு. சேம் நம்ம கர்நாடகா பேங்க் வந்து அப்படின்னா அப்போ வந்து 85 ரூபாய் வந்து இருந்தது, இப்போ 180 ரூபாய் வந்து இருக்கு. ஷேர்ஸ் வந்து 117 ஷேர் வந்து வாங்கியிருப்போம். டிவிடெண்டா மட்டுமே நம்ம வந்து 15 ரூபாய் பர் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்பாதிச்சிருப்போம். ஸோ நம்ம வந்து ஒரு ஷேருக்கு நம்ம 15 ரூபா, நம்ம டோட்டல் டிவிடெண்டா பார்க்கும்போது 1,824 ரூபா வந்து டிவிடெண்டா மட்டும் சம்பாதிச்சிருப்போம். ஸோ நம்மளோட மார்க்கெட் வேல்யூ வரும்போது 21,176 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ இருக்கு. நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம், டிவிடெண்டையும் நம்ம மார்க்கெட் வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 23 ரூபா நமக்கு வந்து ஃபைனல் வேல்யூவா இருக்கு. ஸோ நம்ம வந்து 130% வந்து ரிட்டர்ன்ல வந்து இருந்திருப்போம் கர்நாடகா பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா. ஸோ இங்க பேங்க்ல வரும்போது HDFC, ICICI, SBI இது மூணுத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்க வந்து ஆவரேஜா வந்து 58, 63 அண்ட் தென் 36% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நம்ம அண்டர் வேல்யூட் பேங்க்ஸ் வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா 230 அண்ட் தென் 130% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சரி, ஓகே, இதை மட்டுமே நம்ம பார்க்க கூடாது. ஃபெடரல் பேங்க் அந்த டைம்ல வந்து நம்ம கன்சிடர் பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்ப நம்ம ஃபெடரல் பேங்கை பார்த்தோம் அப்படின்னா 121 ரூபா அப்ப இருந்த பிரைஸா இருக்கு. இப்போ வந்து 200 ரூபாய் வந்து இருக்கு. 82 ஷேர் வந்து வாங்கியிருப்போம். டிவிடெண்டா மட்டுமே நம்ம வந்து ஒரு 281 ரூபா வந்து டிவிடெண்டா மட்டுமே சம்பாதிச்சிருப்போம். மார்க்கெட் வேல்யூவா 16,520 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ கூட வந்து டிவிடெண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா 16,800 ரூபா வந்து வருது. ரிட்டர்ன் வந்து 68% வந்து ரிட்டர்ன் வந்து தந்திருக்கு. அப்போ வந்து டிஎம்பி பேங்க் வந்து கன்சிடர் பண்ணோம். ஸோ டிஎம்பி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்து இருக்கு. -5.5% வந்து ரிட்டர்ன் இருக்கு. ஸோ இது வந்து ஆப்வியஸ்லி லாஸ்ல தான் போய் முடியுது. 493 ரூபா அப்ப இருந்த பிரைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 440 ரூபா தான் வந்து இருக்கு. டிவிடெண்ட் எல்லாம் நம்ம அக்கௌண்ட் பண்ணாலுமே ஒரு 528 ரூபா தான் பார்த்தீங்கன்னா டிவிடெண்டா வருது. ஸோ நம்ம எப்படி ஆட் ஆன் பண்ணாலுமே இங்க வந்து டிஎம்பி பேங்க் வந்து லாஸ்ல தான் வந்து இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து அப்ப நம்ம கன்சிடர் பண்ணல. ஆனா அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூ இன்வெஸ்டிங்கா இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். ஒருவேளை அதை நம்ம க்ரோத் இன்வெஸ்டிங்கா கன்சிடர் பண்ணியிருந்தா கூட நமக்கு வந்து அப்ப 1,150 ரூபா வந்து இருந்தது. இப்போ வந்து 750 ரூபா வந்து இருக்கு. ஸோ டோட்டலா ஒரு 8 ஷேர் வந்து வாங்கியிருப்போம். நம்ம டிவிடெண்ட் அக்கௌண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 265 ரூபா கிடைச்சிருக்கும். டோட்டல் ரிட்டர்னா வந்து வந்திருக்கதே 6,790 ரூபா தான் வந்து வந்திருக்கும். இங்க வந்து ரிட்டர்ன் வந்து மைனஸ்ல வந்து இருந்திருக்கும். -32% வந்து இருந்திருக்கும். ஸோ நம்ம ஒருவேளை அப்போ வந்து க்ரோத் இன்வெஸ்டிங்கா நம்ம வந்து இங்க இண்டஸ்இண்ட்ல பண்ணியிருந்தோம் அப்படின்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் தான். டிஎம்பி நமக்கு வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஃபெடரல் பேங்க் வந்து 68% வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இங்க பேங்க் ஸ்டாக்ஸ்ல ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூ இன்வெஸ்டிங் வந்து நல்லாவே வந்து இருக்கு. இப்போ நம்ம அப்படியே ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து வருவோம். அப்போ வந்து 3000 வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து இருந்தது. இப்போ 3,160 ரூபா இருக்கு. ஷேர் வந்து ஒரு 3.3 ஷேர் வந்து வாங்கியிருப்போம். டிவிடெண்டா மட்டுமே ஒரு 1,185 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டா வந்து கிடைச்சிருக்கும். நீங்க வந்து டிசிஎஸ் டிவிடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இன்ட்ரம் டிவிடெண்டாவே ஒரு வருஷத்துக்கு 4 டிவிடெண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ தென் இது எல்லாமே டிவிடெண்ட்ல வந்து அதிகமாக ஐ டிவிடெண்ட் தரது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ்ல டிசிஎஸ் வந்து அதிகமாக இருக்கும். சரி, ஓகே, இங்க டிவிடெண்டா மட்டும் 1,185 ரூபா டிவிடெண்டா கிடைச்சிருக்கு. நம்ம ஒரு வேலை 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா டிவிடெண்ட் நம்ம ஆட் ஆன் பண்ணி 11,718 ரூபா வந்து கிடைச்சிருக்கும். ரிட்டர்னா 17% வந்து கிடைச்சிருக்கும். அப்படியே நம்ம இன்ஃபோசிஸ் பக்கம் வந்து அப்படின்னா 1,350 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அப்ப இருந்த பிரைஸா வந்து இருக்கு. ஸோ இப்போ இருக்க பிரைஸ் வந்து 1,550 ரூபா இருக்கு. நம்ம டிவிடெண்ட் அப்படியே எடுத்தோம் அப்படின்னா 911 ரூபா நமக்கு வந்து டிவிடெண்டா கிடைச்சிருக்கும். ஸோ நம்மளோட டோட்டல் வேல்யூ வந்து 12,318 ரூபா இருக்கு. ரிட்டர்ன் பர்சன்டேஜ் வந்து 23% வந்து இருக்கு. அப்போ நம்ம வந்து ஒருவேளை க்ரோத் இன்வெஸ்டிங் பண்ணிருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே வேல்யூ இன்வெஸ்டிங் வந்து நம்ம பண்ணிருக்கோம் போது ஒருவேளை நம்ம வந்து க்ரோத் இன்வெஸ்டிங் வந்து அந்த டைம்ல பண்ணிருக்கோம் அப்படின்னா எல்டிஐ மைண்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓவர் பிரைஸா இருந்துச்சு, அதனால கன்சிடர் வந்து பண்ணல. ஒருவேளை அதை நம்ம பண்ணியிருந்தோம் கன்சிடர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா செப்டம்பர் 2022 அப்ப 4,500 ரூபா வந்து இருக்கு. செப்டம்பர் 2025 அப்ப 5,500 ரூபா வந்து இருக்கு. ஒரு 2.2 ஷேர் வந்து வாங்கியிருப்போம். டிவிடெண்டா மட்டுமே ஒரு 477 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டா சம்பாதிச்சிருப்போம். இப்போ நம்மளோட டோட்டல் வேல்யூ வந்து 12,698 ரூபா வந்து இருக்கும். ரிட்டர்ன் வந்து ஒரு 26% வந்து இருந்திருக்கும். அப்ப வந்து உண்மையாவே க்ரோத் ஸ்டாக்கா வந்து அப்ப இருந்தது வந்து கோஃபோர்ஜ் கம்பெனியா தான் வந்து இருக்கு. இப்போ அது வந்து க்ரோத் ஸ்டாக்ல தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஒருவேளை அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு 650 ரூபாய்க்கு அப்போ வாங்கியிருப்போம். இப்போ 1,800 ரூபா வந்து இருக்கு. டிவிடெண்ட்லாம் டோட்டலாக அக்கௌண்ட் பண்ணும்போது 741 ரூபா வந்து டிவிடெண்டாக வந்து கிடைச்சிருக்கும்.
ஸோ டோட்டல் வேல்யூவா வந்து வரும்போது 28,433 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூவா இருந்திருக்கும். ரிட்டர்ன் பர்சன்டேஜ் 184% வந்து இருந்திருக்கும். ஒருவேளை நம்ம ஐடி கம்பெனில அப்போ வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு வேல்யூல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கியிருந்தாலும் கூட இங்க வந்து டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்லாம் 17-23% ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. எல்டிஐ மெயின்ட்ரிலாம் வந்து அப்போ ஓவர் பெஸ்டா இருக்குன்னு கன்சிடர் பண்ணல. ஓவரால் அதை கன்சிடர் பண்ணியிருந்தா கூட அது 27% கொடுத்துருக்கும். க்ரோத் ஸ்டாக்ல ப்ராப்பரான க்ரோத் ஸ்டாக் வந்து இங்க இருக்கிறது கோஃபோர்ஜ் தான். ஸோ இங்க வந்து நம்ம கோஃபோர்ஜ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா 184% க்ரோத் இன்வெஸ்டிங்ல கிடைச்சிருக்கும். இப்போ அப்படியே நம்ம ஃபார்மா கம்பெனி சைடு வரும். டாக்டர் ரெட்டி லேப் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 850 ரூபா வந்து 2022 செப்டம்பர்ல வந்து இருந்துச்சு. ஸோ இது வந்து ஸ்பிட் அட்ஜஸ்ட் பண்ணது. ஒருவேளை நம்ம ஸ்பிட் அட்ஜஸ்ட் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா 4000 இருந்து 5000 ரூபா வந்து பார்த்தா அப்போ எந்த பிரைஸா வந்து இருக்கு. இப்போ ஸ்பிட் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பிரைஸ் வந்து இறங்கி இருக்கு. ஒருவேளை நம்ம ஸ்பிட் அட்ஜஸ்ட் பண்ணாம பார்த்தோம் அப்படின்னா 4000 இருந்து 5000 ரூபா வந்து இருந்திருக்கும். ஸ்பிட் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கவே 850 ரூபா வந்து அந்த டைம்ல வாங்கின பிரைஸா இருக்கு. இப்போ வந்து ஒரு 1300 ரூபா வந்து இருக்கு. டிவிடெண்ட் நம்ம டோட்டல் ஆட் பண்ணோம் அப்படின்னா 282 ரூபா நமக்கு வந்து டிவிடெண்டா கிடைச்சிருக்கும். டோட்டல் வேல்யூ வந்து 15,570 ரூபாவா வந்து இருந்திருக்கும். ரிட்டர்ன் பர்சன்டேஜ் வந்து 55% வந்து கொடுத்துருக்கும். அப்படியே நம்ம ஆப்போசிட்ல க்ரோத் இன்வெஸ்டிங்கா அங்க ஐபில வந்து இருந்தது சன்ஃபார்மா கம்பெனி தான். ஸோ ஒருவேளை அந்த பக்கம் போயிருந்தோம் அப்படின்னா 860 ரூபா அப்ப இருந்த பிரைஸா இருக்கு. இப்போ வந்து 1650 ரூபா வந்து இருக்கு. இதுல டிவிடெண்டா மட்டுமே ஒரு 389 ரூபா வந்து சம்பாதிச்சிருப்போம். அண்ட் தென் இதுல நம்ம டோட்டல் வேல்யூ ஆட் பண்ணும்போது 19,569 ரூபா வந்து இருந்திருக்கும். டிவிடெண்ட் பிளஸ் இப்ப இருக்க மார்க்கெட் வேல்யூ. ஸோ ரிட்டர்னா 95% வந்து இருந்திருக்கு. அப்போ உண்மையாவே இருந்த க்ரோத் ஸ்டாக் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்ட்ராசெனகா ஃபார்மாவா தான் வந்து அப்போ இருந்து இருந்தது. ஸோ அது வந்து 2022 செப்டம்பர் அப்போ வந்து 3180 ரூபாய் கிடைச்சது. அப்புறம் இப்போ இருக்க பிரைஸ் வந்து 8,934 ரூபா வந்து இருக்கு. ஒரு 3 ஷேர் வந்து வாங்கியிருக்க முடியும். டிவிடெண்டா மட்டுமே ஒரு 226 ரூபா வந்து சம்பாதிச்சிருப்போம். டோட்டல் வேல்யூ வரும்போது 28,319 ரூபா வந்து இருந்திருக்கு. ரிட்டர்ன் பர்சன்டேஜா வரும்போது 183.2% வந்து ரிட்டர்னா வந்து கொடுத்துருக்கு. அப்படியே நம்ம நாட்கோ பக்கம் வந்து அப்படின்னா க்ரோத் வந்து இந்த கம்பெனிக்கு இருக்கும்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் அண்டர் வேல்யூல வந்து இருந்துச்சு. இதை நம்ம வேல்யூ இன்வெஸ்டிங்கா தான் வந்து அப்ரோச் பண்ணோம். அப்போ வந்து கிடைச்சது 600 ரூபாய்க்கு வந்து கிடைச்சது. இப்போ 880 ரூபாய் வந்து இருக்கு. ஒரு 16 ஷேர் வந்து வாங்கியிருப்போம். டிவிடெண்டா மட்டுமே 304 ரூபா வந்து கிடைச்சிருக்கும். மார்க்கெட் வேல்யூ வந்து 14,670 ரூபா வந்து இருக்கு. ஸோ இங்க டோட்டலா வந்து வரும்போது 14,970 ரூபா டிவிடெண்ட் கூட ஆட் பண்ணும்போது ரிட்டர்ன் பர்சன்டேஜ் 50% வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இங்க அண்டர் வேல்யூல நம்ம டாக்டர் ரெட்டி வந்து வாங்கியிருப்போம். வாங்கியிருந்தோம் அப்படின்னா 55% வந்து ரிட்டர்ன் தந்திருக்கும். அந்த நாட்கோ வந்து நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா 49% ரிட்டர்ன் வந்து இருந்திருக்கும். இதுவே நம்ம வந்து சன்ஃபார்மா அண்ட் தென் ஆஸ்ட்ராசெனகா இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ஸ்டாக்கா வந்து அந்த டைம்ல இருந்துச்சு. அது வாங்கியிருந்தோம் அப்படின்னா அது இதை விட நல்ல ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கும். 95-183% வந்து ரிட்டர்னா வந்து இருக்கு. இப்போ லாஸ்ட் கேட்டகரி உள்ள வரும். இதுதான் இந்த ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் விசஸ் பேசிவ் ஃபண்ட்ஸ் வரும். ஒருவேளை நம்ம ஆக்டிவ் ஃபண்ட்ஸே இப்போ வாங்கியிருந்தோம் அப்படின்னா பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து 52 ரூபா அப்ப இருந்த நெட் அசெட் வேல்யூவா வந்து இருக்கு. என்ஏவி வேல்யூ வந்து அப்ப இருக்கு. இப்ப இருக்கிற என்ஏவி வேல்யூ வந்து 94 ரூபா வந்து இருக்கு. ஒருவேளை நம்ம வந்து 10,000 ரூபா அப்போ வந்து இந்த பராக் பாரிக் ஃபிளெக்ஸ் கேப் ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 192 யூனிட் வந்து கிடைச்சிருக்கும். ஏன் அப்படின்னா அப்போ வந்து 52 தான் வந்து பார்த்தா என்ஏவியா இருந்துச்சு. இப்ப இருக்க மார்க்கெட் வேல்யூக்கு அந்த என்ஏவி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 94 ரூபா வந்து இருக்கு. 18,077 ரூபா வந்து கிடைச்சிருக்கும் மார்க்கெட் வேல்யூவா. ஸோ ரிட்டர்ன் வந்து 80%. இது வந்து ஆக்டிவ் ஃபண்ட். அப்படியே நம்ம ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியலோட மிட் கேப் ஃபண்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்ப இருந்த என்ஏவி வந்து 182, இப்ப இருக்க என்ஏவி வந்து 340, ஒரு 54 யூனிட் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ டோட்டல் ரிட்டர்ன் வந்து 86% வந்து இருக்கு. அடுத்தது வந்து இந்த மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் வந்தோம் அப்படின்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியலோட மல்டி அசெட் ஃபண்ட் வந்து வரும். ஸோ இது எதுக்காக இதை டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா நான் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தேன். ஏன் வந்து நீங்க ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல அங்க வந்து பேசல, இங்க ஏன் பேசுறீங்கன்னு சொல்லி கேட்டுருந்தீங்க. அதுக்கான ரீசனா தான் இதை வந்து பார்த்துட்டு இருக்கோம். நான் லாஸ்டா வந்து சொல்றேன். சரி, ஓகே. இப்போ நம்ம ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியலோட மல்டி அசெட் ஃபண்ட் உள்ள வருவோம். என்ஏவி வந்து 480 ரூபா அப்ப இருந்தது. இப்போ வந்து 860 ரூபா வந்து இருக்கு. 10,000 ரூபா கொடுத்து வாங்கினோம் அப்படின்னா 20 யூனிட் வந்து நம்ம கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ இருக்க வேல்யூக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது 17,914 ரூபா வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து இருக்கு. ரிட்டர்ன் வந்து 79% வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஃபுல்லா ஆக்டிவ் ஃபண்ட்ஸ். இந்த ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். சரி, ஓகே. இப்போ நம்ம பேசிவ் ஃபண்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா இங்க நிஃப்டி 50 ஃபண்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும் போது நிப்பான் இந்தியா இண்டெக்ஸ் ஃபண்ட் அதை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா என்ஏவி வந்து 29 ரூபா அப்போ இருந்தது. இப்போ வந்து என்ஏவி வந்து 43 ரூபா வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு 10,000 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா 344 யூனிட் வந்து வாங்கியிருப்போம். ஸோ நமக்கு வந்து வர மார்க்கெட் வேல்யூ வந்து 14,828 ரூபாவா வந்து இருக்கு. ரிட்டர்ன் வந்து 48% வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. சரி, ஓகே. அப்படியே நம்ம நிப்பான் இந்தியா கோல்ட் சேவிங்ஸ் ஃபண்டுக்கு வந்தோம் அப்படின்னா இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கோல்ட் சேவிங்ஸ் ஃபண்ட் வரோம் அப்படின்னா என்ஏவி வந்து அப்ப 20 வந்து இருந்தது. இப்ப இருக்க என்ஏவி வந்து 44 வந்து இருக்கு. ஸோ நம்ம டோட்டலா வந்து 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா 500 யூனிட்ஸ் வந்து வாங்கியிருப்போம். இப்ப இருக்க மார்க்கெட் வேல்யூ வந்து 22,000 ரூபாவா வந்து இருந்திருக்கும். 120% வந்து ரிட்டர்னா வந்து கொடுத்துருக்கும். ஸோ இங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒருவேளை இங்க பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டோ இல்ல அப்படின்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியலோட மிட் கேப்போ இல்ல மல்டி அசெட் ஃபண்டோ நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் பர்சன்டேஜ் வந்து 80, 86, 79%, கிட்டத்தட்ட 80% ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கும். இதுவே நம்ம வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கன்சிடர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 120%. இதுவே நம்ம நிஃப்டி 50 மட்டும் அங்கே டேரக்டா ஷிப் பண்ணிட்டு வந்தோம், இண்டெக்ஸ் ஃபண்ட் ஷிப் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா 48% வந்து ரிட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இங்க வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் நல்ல ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கான்னு கேட்டீங்கன்னா கொடுத்துருக்கு. பட் நான் வந்து அப்பத்துல இருந்தே பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிட்டு இருந்தேன். அதை தாண்டி இதுல எந்த ஃபண்ட்ஸுமே வந்து கன்சிடர் பண்ணல. கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நான் வந்து கன்சிடர் பண்ணல. ஏன்னா நான் ETF தான் வந்து வாங்குவேன். இங்க எஸ்ஐபி வந்து பண்றது இங்க நிஃப்டி இண்டெக்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணல. ஸோ இது எல்லாமே வேல்யூ இன்வெஸ்டிங்ல நம்ம மேக்ஸிமம் எல்லாரும் பண்ணது வந்து இதுவாக தான் இருந்திருக்கும். இங்க வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்டும் அண்ட் தென் நிப்பான் இந்தியா இண்டெக்ஸ் ஃபண்டும் இருந்திருக்கும். பட் ஆனாலும் ஆக்டிவ் ஃபண்ட்ஸும் நல்ல ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதை நம்ம க்ரோத் இன்வெஸ்டிங் வந்து வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா அதுவும் ஹை ரிஸ்க் தானே.
ஸோ இங்க வந்து ஹை ரிஸ்க்ல நம்ம அதையும் வந்து வைக்கிறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம மாஸ்டர் கம்பாரிசனா வந்து பார்த்தோம்னா, இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஸ்ட்ராட்டஜி ஒருவேளை நம்ம 2022 வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா, 1 லட்ச ரூபா வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னும் போது என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க நம்ம எஃப்எம்சிஜியா வந்து ஐடிசியை கன்சிடர் பண்ணும்போது, இல்ல அப்படின்னா சிகரெட் கம்பெனியாவை கன்சிடர் பண்றோம் அப்படின்னா, நம்ம 1 லட்ச ரூபா போட்டுருந்தோம்னா 1,30,700 வந்து நமக்கு ஃபைனல் வேல்யூ வந்து இருந்திருக்கும். இதே நம்மளோட ஆல்டர்னேட்டிவ் பேஸ்கெட், நம்ம பேஸ்கெட்ல வந்து பார்த்தோம்னா ஐடிசியோட மட்டும் தான் இருக்கு. இங்க அதை நம்ம கன்சிடர் பண்ணிருந்தோம் அப்படின்னா 1,30,700 ரூபாய். இதுவே நம்மளோட ஆல்டர்னேட்டிவ் பேஸ்கெட்ல போனோம் அப்படின்னா கோட்ஃப்ரே பிலிப்ஸும் அந்த ஹெச்யூல வந்து இருக்கு. அதோட ஃபைனல் வேல்யூ வந்து 4,10,000 ரூபாவா வந்து இருந்திருக்கும். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா 1 லட்ச ரூபா போடணும் அப்படின்னா 1,30,000, அங்க வந்து 4,10,000. சரி, அப்படியே நம்ம ஆட்டோமொபைலுக்கு வந்தோம் அப்படின்னா இங்க டாடா மோட்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து 1,58,000 தந்திருக்கும். நம்மளோட ஆல்டர்னேட்டிவ் பேஸ்கெட்ல டிவிஎஸ் மோட்டர்ஸும் அண்ட் தென் எம்என்எம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இது வந்து 3,04,800 வந்து ரிட்டர்னா வந்து கொடுத்துருக்கும். பேங்க்குக்கு நம்ம வந்து அப்படின்னா இங்க சவுத் இந்தியன் அண்ட் தென் கர்நாடகா பேங்க் அண்ட் தென் ஃபெடரல் பேங்க் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது வந்து 2,43,800 வந்து ரிட்டர்னா வந்து கொடுத்துருக்கும். இதே நம்ம பெரிய பெரிய பேங்க்ஸ் அந்த வந்து நம்ம ஓவர் பிரைஸ்ல வந்து வாங்கினோம்னா கூட 1,59,800 வந்து கொடுத்துருக்கோம். ஐடி நிறுவனத்துல வந்து அப்படின்னா டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் தான் வந்து நம்ம அந்த டைம்ல கன்சிடர் பண்ணியிருந்தோம். 1,20,200 வந்து கிடைச்சிருக்கும். ஒருவேளை நம்ம ஆல்டர்னேட்டிவ் பேஸ்கெட்ல போயிருந்தோம் அப்படின்னா 2,05,700 வந்து கிடைச்சிருக்கும். எல்என்டி மைண்ட்ரியும் அண்ட் தென் வந்து கோஃபோர்ஜ் கம்பெனியும் இங்க ஐடி கம்பெனிஸ்ல இங்க க்ரோத் ஸ்டாக்ல வந்து இருக்கிறது. ஃபார்மால வந்து அப்படின்னா டாக்டர் ரெட்டி அந்த நேட்கோ வந்து இருக்கு. ஸோ அதுல வந்து நமக்கு 1,52,700 வந்து கிடைச்சிருக்கும். சன்ஃபார்மாலையும் ஆஸ்ட்ராசெனகாலையும் வந்து போயிருந்தோம் அப்படின்னா 2,39,400 வந்து கிடைச்சிருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வரும்போது நம்ம நிஃப்டி இண்டெக்ஸும் அந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து 1,84,100 வந்து கிடைச்சிருக்கும். இதுவே நம்ம வந்து இங்க ஆல்டர்னேட்டிவ் பேஸ்கெட்ல இங்க பராக் பாரிக்கோ இல்ல அப்படின்னா மல்டி அசெட் ஃபண்டோ இல்ல அப்படின்னா மிட் கேப் ஃபண்டோ நம்ம போயிருந்தோம் அப்படின்னா 1,82,000 வந்து கிடைச்சிருக்கும். இதுவே நம்ம ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸுக்கு போயிருந்தோம் அப்படின்னா இன்னும் வந்து அதிகமான ரிட்டர்ன் வந்து இருந்திருக்கும். இல்ல அப்படின்னா லாஸ் வந்து அதிகமா இருந்திருக்கும். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கும் அண்ட் தென் ஆல்டர்னேட்டிவ் பாஸ்கெட்டுக்கும் இந்த அளவுக்கான டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஒரு சில இதுல நம்ம அஹெடா இருக்கும், ஒரு சில இதுல அவங்க அஹெடா வந்து இருப்பாங்க. சரி, ஓகேங்க. ஓவரால் கன்க்ளூஷனா பார்த்தோம் அப்படின்னா நம்ம 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம சூஸ் பண்ண பேஸ்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா 10,87,00,000 ரூபாய் வந்து இப்ப இருக்க ரிட்டர்னா வந்து இருந்திருக்கும். அப்ராக்சிமேட்டா நம்ம 1 லட்ச ரூபா அந்த டைம்ல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரோம் அப்படின்னா 10,87,000 ரூபாவா வந்து இருந்திருக்கும். இதுவே நம்ம வந்து 1 லட்ச ரூபா அந்த ஆல்டர்னேட்டிவ் பேஸ்கெட்ல போட்டிருந்தோம், க்ரோத் ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 15,43,000 ரூபாய் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம வந்து டிஃபரன்ஸா வந்து பார்க்கும்போது 4,56,000 ரூபாய் இந்த க்ரோத் ஸ்டாக்ல அதிகமா கிடைச்சிருக்கும். ஸோ இது அதிகமா கிடைச்சிருக்கு. பட் ஆனா நம்ம இன்னொரு விஷயத்தையும் வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி க்ரோத் ஸ்டாக்னு வந்து வரும்போது, க்ரோத் இன்வெஸ்டிங்னு வரும்போது இங்க எந்த அளவுக்கான ரிஸ்க் வந்து நீங்க எடுக்கிறீங்க அந்த அளவுக்கான ரிட்டர்ன் வந்து தரும். அதே அளவுக்கான இங்க லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். நம்ம வந்து 1 லட்ச ரூபா போடுறோம், வேல்யூ இன்வெஸ்டிங் வந்து போடுறோம் அப்படின்னா இது வந்து ஹை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போகாது. ஒரு மாதிரி பொறுமையா தான் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். பட் ஆனா ஏறிக்கிட்டே இருக்கும். பட் பொறுமையா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து போகாது. ஸோ நம்ம வந்து அண்டர் வேல்யூல பிக் பண்ணவே அது வேல்யூவா மாறதுக்கான டைம் வந்து எடுக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஓவர் பிரைஸ்டா வந்து ஆகும். மார்க்கெட் வந்து அதோட வேல்யூவை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணும்போது கொஞ்சம் ஹை பிரைஸ்ல வந்து போகும். ஸோ இது வந்து பொறுமையா தான் வந்து பார்த்தீங்கன்னா போகும். இது வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமா வந்து இருக்காது. ஸோ அண்ட் தென் இதுல லோவும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்காது, அப்போ வந்து அதிகமா இருக்காது. இது வந்து வேல்யூ இன்வெஸ்டிங்ல. ஸோ நம்மளோட இந்த 10 லட்சம் ரிட்டர்ன் வந்து மேபி குறைஞ்சிருக்கு அப்படின்னா கூட ஒரு 9 லட்சமா குறைஞ்சிருக்கும். இன்னும் வந்து அதிகமான ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னா 11 லட்ச ரூபாவா வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே இல்லை ரிட்டர்ன் வந்து எதிர்பார்த்திருக்க முடியாது. 1 லட்ச ரூபா போட்டிருந்தோம் அப்படின்னும் போது 9 லட்சம் இல்லை அப்படின்னா 11 லட்சம். இப்போ வந்து ஆவரேஜா 10 லட்சத்துல வந்துருக்கு. இந்த அளவு தான் ரிட்டர்ன் வந்து எதிர்பார்த்திருக்க முடியும். ஒருவேளை நீங்க வந்து growth டைப் ஆஃப் இன்வெஸ்டிங் வந்து சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்திருக்க ரிட்டர்ன் வந்து 15,49,000 ரூபாய் வந்து வந்திருக்கு. ஸோ இங்க டிஃபரெண்டா இருக்க அமௌண்ட் ஆனா 5,49,000 ரூபாய் தான் நீங்க எடுக்கிற ரிஸ்க். ஸோ இந்த 5,49,000 ரூபாய் உங்களுக்கு வந்து வரலாம், வராமலே போகலாம். ஸோ இது வந்து இந்த ரிஸ்கா வந்து இருக்கு. ஸோ அப்படி நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வர ரிட்டர்ன் வந்து 15 லட்ச ரூபாயும் வரலாம். இல்லை அப்படின்னா வெறும் 5,50,000 ரூபாயும் வந்து வரலாம். 1 லட்ச ரூபா நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இதுல வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து இருக்கு. நீங்க எடுக்கிற ரிஸ்க் அமௌண்ட் வந்து இங்க 5,50,000 ரூபாவா இருக்கு. ஸோ இதுவே நம்ம வந்து வேல்யூ இன்வெஸ்டிங்ல வந்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கான ரிஸ்க் வந்து எடுக்க மாட்டோம். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கு வித்தியாசமே தவிர வேற எந்த வித்தியாசமும் வந்து கிடையாது. ஸோ இதுல 2 டைப் ஆஃப் இன்வெஸ்டிங்குமே வந்து நீங்க வந்து எது சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்ரோச் பண்றது வேல்யூ இன்வெஸ்டிங்கா வந்துருக்கு. அண்ட் தென் நீங்க எல்லாரும் வேல்யூ இன்வெஸ்டிங் தான் சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஆனா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிட்டர்ன் வந்து growth இன்வெஸ்டிங்கான ரிட்டர்னா வந்து இருக்கு. ஸோ அதுதான் இங்க இருக்க பெரிய பிரச்சனையாவும் வந்து இருக்கு. ஸோ நம்ம வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணும்போது growth டைப் ஆஃப் இன்வெஸ்டிங் அளவுக்கான ரிட்டர்ன்லாம் வந்து எதிர்பார்க்க வேணாம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவுல இன்ஃபிளேஷன் வந்து பீட் பண்ணா மட்டும் போதும். இன்ஃபிளேஷன்ன்றது 6-7% வந்து இருக்கு. ஸோ நமக்கு 10-12% ரிட்டர்ன் தர மாதிரி என்ன வந்து இங்க வந்து அஃபெக்ட்ஸ் இருக்கோ அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றோம். ஸோ அதனாலதான் கோல்டுலயும் அண்ட் தென் ஸ்டாக்ஸ்லயும் வந்து போறோம். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் 12% மேல ரிட்டர்ன் தருதா அதுவே வந்து போதுமான ரிட்டர்னா வந்து இருக்கு. ஸோ இது வந்து சேஃபர் அண்ட் தென் வேல்யூ இன்வெஸ்டிங்க்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும். இல்ல எனக்கு வந்து ஒரு 15, 20, 30 அப்படின்ற மாதிரி ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா growth இன்வெஸ்டிங் சைடு தான் வந்து போய் ஆகணும். அண்ட் தென் அதுல அதிக ரிஸ்க் வந்திருக்கு. அந்த அமௌண்ட் வந்து இழக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. நம்ம இந்த கேஸ்ல பார்த்த மாதிரி 5 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இழக்கிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு.
இதுவே நீங்க வந்து அமௌண்ட் அதிகமா போக போக அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுப்பீங்க, அதிகமான கெயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எடுப்பீங்க. ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங்க்கும் growth இன்வெஸ்டிங்க்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து இதுதான். இது ரெண்டுத்தையும் நீங்க வந்து பார்த்து கன்சிடர் பண்ணி என்ன இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்க. அண்ட் தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் தந்தான்னு கேட்டீங்கன்னா தந்துகிட்டு தான் இருக்கு. அந்த ஒரு ரீசனால தான் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து நான் இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் உங்களோட போர்ட்ஃபோலியோல ஒரு போர்ஷனா வந்து பார்த்தீங்கன்னா வைங்க. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்க போய் பாருங்க. அதுல நிறைய விஷயம் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணியிருப்போம். அதுல உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி அசெட் அலோகேஷன்லாம் பண்ணலாம்னு கூட சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அசெட் அலோகேஷன்ல நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வைங்க. growth இன்வெஸ்டிங் ஸ்டாக்ஸா வந்து வைக்காதீங்க. அந்த growth ஸ்டாக்ஸா வந்து வைக்காதீங்க. அதுல அதிக ரிட்டர்ன்ஸ் வந்தாலும் நீங்க அதை பார்த்து வந்து ஒரி பண்ணிக்க வேணாம். ஏன்னா இங்க ஒரு ஆளுக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கு. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து இன்ஃபிளேஷன் பீட் பண்ணா போதும். இல்ல நீங்க அதிகமான ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா growth டைப் ஆஃப் இன்வெஸ்டிங் வந்து போங்க. ஸோ அங்க உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். பாய். அண்ட் தென் உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற அந்த சண்டே செஷன் வந்து என்னைக்கு வரும்னு தெரியல. ஏன்னா அதர் வீடியோஸ்லாம் வந்து வந்துகிட்டே இருக்கு. நிறைய கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால தான் அது மிஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. மேபி அடுத்த வீக்கெண்ட் வந்து நம்ம வந்து சண்டேல வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம் உங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம். பாய்.